ஹே காய்ஸ், நம்ம கட்டிட்டு இருக்க ஹியூஜ் ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட்டில் இன்றைக்கி டே 4. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும், நம்ம ஃபைனலாக பிளேயர் இன் லாபி அண்ட் பிளேயர் அவுட் லாபி ரெண்டுத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, அந்த லாபிக்கும் இந்த லாபிக்கும் நடுவில் ஒரு ஆட்டோமேட்டிக் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான அப்டேட் இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக எனக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா, இந்த லாபிக்கும் அந்த லாபிக்கும் நடுவில் ஒரு ஆட்டோமேட்டிக் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்கிட்ட என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு 4x3 பிளாட்ஃபார்ம் கட்டிக்கிட்டேன். அண்ட் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு நடுவிலும் 3 பிளாக்ஸ் கேப் இருந்துச்சு. இதை நம்ம மிஸ்ஸிங் பிளாக் பேட்டர்னில் தான் கட்ட போகிறோம். ஸோ ஒரு ஓஜி பேட்டர்ன் தான். இப்போது நம்ம இங்கே மிஸ் ஆகிருக்க பிளாக்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா, கீழே லாவா போர் பண்ணியிருக்கோம். அந்த லாவாலேருந்து ஃப்ளைங் மிஷின் மூலியமா அந்த மிஸ்ஸிங் பிளாக்ஸ் எல்லாம் கீழேருந்து வரும். ஸோ இதுதான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. பட் இந்த ஐடியா ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ளைங் மிஷினை ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் வந்து ஈஸியாக மூவ் பண்ண வச்சிடலாம். பட் டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப் வந்து ஒரு ஃப்ளைங் மிஷினை ஒர்க் பண்ண வைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக 3 டைப் ஆஃப் ஃப்ளைங் மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ளைங் மிஷின் 1, ஃப்ளைங் மிஷின் 2 அண்ட் ஃப்ளைங் மிஷின் 3. இந்த மாதிரி 3 டைப்பான ஃப்ளைங் மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ளைங் மிஷின் 1 ஒரு பேஸ் மாடல். ஸோ அது அந்தளவுக்கு ஹைட் போகலை. அண்ட் ஃப்ளையிங் மிஷின் 2 பர்ஃபெக்டாக மேலே போச்சு. பட் அதில் மிஸ் ஆன பாக்கை வந்து ஒழுங்காக கேரி அவுட் பண்ணி போகலை. அண்ட் ஃப்ளையிங் மிஷின் 3 தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அண்ட் பர்ஃபெக்டாக அந்த மிஸ்ஸிங் பிளாக்ஸும் கேரி அவுட் பண்ணி போச்சு. பட் அந்த ஃப்ளையிங் மிஷின் 3லேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, கீழேருந்து மிஸ் ஆன பிளாக்கை மேலே கொண்டு வரப்போ ஒரு பர்டிகுலரான இடத்துல நிற்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். பட் இந்த மிஷின் வந்து நிற்காமல் மேலே ஹைட் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதான் இதில் இருக்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நான் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அந்த பிரிட்ஜை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்க்கான ஏதாச்சும் சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைபர்ஸ்.